எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 1 அத்தியாயம் 3 எத்தனை படைக்கலங்கள். கணக்கற்ற போர் முனைகளிலும் ஆபத்தான எத்தனையோ இதர சூழ்நிலைகளிலும் அச்சத்திற்கு அறவே இடம் கொடாத கருணாகர பல்லவன் அன்று அந்த மாளிகை தளத்தின் மேலறையில் பஞ்சன நடந்து வந்த அஞ்சன விழியாலொருத்தி அரைக்கதவை தாளிட்டதும் பெரும் திகில் வசப்பட்டு தான் ஒளிந்திருந்த திரைச்சேலையை இடது கையால் இறுக பிடித்து கொண்டதல்லாமல் எல்லை மீறிய அச்சத்தின் விளைவாக கண்களையும் மூடிக்கொண்டு விட்டானாதலால் அடுத்து என்ன நடந்தது என்பதை அறிய சிறிதும் சக்தியற்றவனானான். பூனக்கண்கள் மூடிவிடும்போது திறக்கும் சுபாவமுள்ள அவன் மனக்கண்கள் மட்டும் நன்றாக மலர்ந்து புது புது கற்பனைகளை கிளப்பி விட்டதால் நான் இருப்பதை அறிந்தவுடன் இந்த அழகி கதறுவாள், மாளிகை காவலர்கள் வருவார்கள், ஆகவே மேலும் சண்டைதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட கருணாகர பல்லவன் அவள் கூச்சலை எதிர்பார்த்து இருந்த இடத்திலேயே அசைவற்று நின்றான். ஆடையை களைய முற்பட்ட அந்த ஆரணங்கு விளைவித்த தர்ம சங்கடமான இந்த நிலையிலிருந்து தப்பிவிட சீக்கிரம் காவலர் வந்து சண்டை துவங்கிவிட்டால் கூட மிகவும் நல்லது என நினைத்து நின்ற இளைய பல்லவன் வினாடிகள் பல ஆகியும் அறையில் கூச்சல் ஏதும் இல்லாததை எண்ணி பார்த்து வியப்பின் வசப்பட்டு கண்களை திறக்கலாமா வேண்டாமா என்று தத்தளித்து நின்ற சமயத்தில் வெளியே வா என்று அதிகாரம் ததும்பி நின்ற சொற்கள் இரண்டு அவன் இரண்டு கண்களையும் சரேலென திறந்து விட்டாலும் இதய உறுதியை மட்டும் மேலும் குலைக்கவே செய்தன. ஆண்மகன் ஒருவன் அறையில் மறைந்திருக்கிறான் என்பதை அறிந்ததால் அந்த ஏந்திலை கதறுவாள் என்று எதிர்பார்த்ததற்கு முற்றும் மாறாக அவள் வெகு நிதானமாகவும் அச்சமில்லாமலும் அதிகாரத்துடனும் தன்னை வெளியே வரும்படி அழைத்ததை கேட்டவுடன் வியப்பின் எல்லையை எய்திய இளைய பல்லவன் குனிந்த தலையை நிமிர்த்தி திரைச்சீலைக்கு மேல் எட்டி பார்த்து கண்களை அகல விரித்தான். அவன் எதிரே விரிந்தது ஒரு மோகன உலகம். அரை விளக்கின் பொன்னிற வெளிச்சத்துடன் அறைக்கு வெளியே இருந்து சாளரத்தின் மூலம் பாய்ந்து வந்த வெண்மதியின் வெள்ளி கிரணங்களும் கலந்து கொண்டதால் பொன்னும் வெள்ளியும் இணைத்த ஒரு மாய உலகம் அந்த அறையில் சிருஷ்டிக்கப்பட்டிருந்ததையும் மயக்கம் தரும் அந்த இரு ஒளிகளின் இணைப்பிலேயே புதிதாக உதயமான மாய தேவதை போல இதயத்தை கலங்க வைக்கும் எழிலுடன் அந்த பெண் கையில் ஒரு வாளையும் ஏந்தி நின்று கொண்டிருந்ததையும் கண்ட கருணாகர பல்லவன் தான் இருக்கும் இடத்தையும் சூழ்நிலையையும் அறவே மறந்தான். அவன் மனக்கண்களிலிருந்து பாலூர் பெருந்துறை மறைந்தது, சுங்கச்சாவடி மறைந்தது, துரத்தி வந்த காவலர்கள் மறைந்தனர். நிலைத்து நின்றது எதிரே வாளேந்தி போர்க்களத்துடன் தோற்றமளித்த அந்த மோகன பிம்பம் ஒன்றுதான். விளக்கின் பொன்னொளியையும் வெண்மதியின் வெண்ணொளியையும் கலந்து அவள் மீது பாய்ந்த போதிலும் கலப்படத்தை விட அசல் சிறந்தது என்பதை அறிவுறுத்த முற்பட்டது போல் இக்கலப்புமற்ற சொர்ணமென அவள் மேனி சற்றே மஞ்சளோடி பளிச்சிட்டதை கண்ட இளைய பல்லவன் இப்படியும் ஒரு நிறம் சிருஷ்டியில் இருக்கிறதா என்று வியந்தான். அவள் சேலை இடையில் நன்றாக இழுத்து சுற்றப்பட்டிருந்தாலும் மடிப்புகள் நன்றாக அமையாமல் ஆங்காங்கே அலங்கோலமாக தொங்கியதால் பழைய ஆடையை களைய முற்பட்டதுமே திரைக்கு பின்னால் தான் இருப்பதை அவள் அறிந்திருக்க வேண்டுமென்றும் சேலையை சரேலென்று எடுத்து அவசரமாக சுற்றி கொண்டிருக்க வேண்டுமென்றும் யூகித்து கொண்டானானாலும் அப்படி அலங்கோலமாக சேலையை அவள் சுற்றி கொண்டிருந்ததே அவளுக்கு எத்தனை அழகாயிருந்தது என்பதை எண்ணி பார்த்த அந்த பல்லவ வாலிபன் அடுக்கடுக்காக கொசுவிப்பட்டைகளை ஒட்டி புனையப்படும் ஆடையில் இருப்பதை விட அலங்கோல ஆடையில் பெண்களின் அழகு எத்தனை வசீகரத்தை பெறுகிறது, அப்படி இருக்க பெண்கள் இதற்காக ஆடை புனைவதற்கு அத்தனை சிரமப்பட வேண்டும் என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். ஆடை சிறிது அலங்கோலப்பட்டிருந்த போதிலும் கழுத்துக்கருகில் அது நன்றாக சுற்றி வளைக்கப்பட்டிருந்ததையும் கழுத்தை சுற்றி வந்த மேலாடை நன்றாக இழுத்தும் இடுப்பில் சுருகப்பட்டதால் கழுத்தும் அதற்கு கீழே இரண்டங்களுமே கண்களுக்கு புலனானதையும் கண்ட கருணாகர பல்லவன் நெறிமிகுந்த ஒரு பெண்ணிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அப்படி உணர்ந்தும் கூட புஷ்பத்திலிருந்து மேல இஷ்டப்படாத வண்டுகளைப் போல அவன் கண்கள் பூவினும் மிருதுவாக தோன்றிய அவளை வட்டமிட்டன. மேலாடை நன்றாக இழுத்து சுற்றப்பட்டிருந்த காரணத்தாலேயே மறைவிலும் நிறைவு பெற்று தெரிந்த அழகு இளைய பல்லவனின் உடலை கல்லாக சமைத்து விட்டதென்றாலும் அவன் இதயத்திற்கு மட்டும் குதிரை வேகத்தை கொடுத்து ஓடச் செய்தது. வினாடிகள் இரண்டொன்று ஓடியும் நேராக அந்த அழகியை பார்க்க சக்தியற்றதால் மார்பை வளைத்து ஓடிய சேலையையும் அந்த சேலையிலிருந்து இடைவெளி கொடுத்து பளிச்சென தெரிந்த இடைப்பிரதேசத்தையும் பார்த்த கருணாகர பல்லவன் வாளேந்தி நின்ற அவள் கையையும் பார்த்து இத்தனை மெலிந்து குலைந்து கிடக்கும் இந்த இடையை உடையவளுக்கு இத்தனை உறுதியான கை எங்கிருந்து வந்தது என்று எண்ணி பார்த்தான். அத்துடன் வாளை பிடித்து நீண்டு பூவின் இதழ்கள் போலிருந்த அவள் விரல்களையும் கண்ட அவன் மென்மைக்கும் கடினத்திற்கும் இயற்கை ஏதோ சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இல்லையேல் இந்த பூவிரல்கள் இத்தனை திடமாக வாளை பிடிக்க முடியுமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான்.
கண்ணை சரையில் என்று தூக்கிய இளைய பல்லவன் அந்த பெண்ணின் முகத்தை 2 வினாடிகளே ஆராய்ந்தான் என்றாலும் அந்த 2 வினாடிகளிலும் எத்தனையோ துன்பத்தை அனுபவிக்கவே செய்தான். அதிகப்படியான இன்பமும் துன்பம்தான் என்பதை அன்று உணர்ந்த அந்த பல்லவ வாலிபன் நீருண்ட மேகத்தை விட கருத்து அடர்த்தியாக தலைமீதிருந்த அவள் குழல் பின்னி விடப்படாததாலும் வாரி எடுத்து முடியப்பட்டிருந்ததாலும் ஒவ்வொரிடத்திலும் பீய்ந்து தொங்கி நூதலிலும் கன்னத்திலும் சில இலைகள் பதிந்து கிடந்தும் கூட அவள் முகத்திற்கு இணையற்ற அழகையே கொடுத்தது. விசாலமான அவள் லாலாட பிரதேசம் மயிரிலைகளால் ஆங்காங்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் இடையிடையே அவள் தங்கச் சருமம் பாலம் பாலமாக தோன்றி மேகத்திரையை கிழிக்க முயலும் சந்திர கிரகணங்களைப் போல பளிச்சிட்டன. நூதலை கண்களிலிருந்து தடுத்து நின்ற வளைந்த கரிய புருவங்களுக்கு கீழிருந்த 2 கண்களும் கரிய இமைகளுக்கிடையே கூர்வேலென பிரகாசித்துக் கொண்டிருந்ததையும் விகசிக்க அப்பொழுதுதான் முற்பட்ட புஷ்பமொட்டு போன்ற நாசி மிக எடுப்பாக அமைந்து அவள் முகத்திற்கு இணையற்ற கம்பீரத்தை கொடுத்ததையும் பக்கங்களில் வளவளத்து இயற்கை மஞ்சளும் கோபத்தால் ஏற்பட்ட சிவப்புமாக கலந்து தங்க அரளையும் செவ்வளரியும் சேர்ந்தது போல பிரம்மையளித்த அவள் அழகிய கன்னங்கள் இதழ்களை பதிவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட மலர் படுக்கைகள் போலிருந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் அவள் செவ்விய இதழ்களை கவனித்ததும் அவை உவமைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டான். கோபத்தால் அவள் வாயுதழ்களை சற்றே கூட்டியிருந்ததால் மலரை இஷ்டப்படாத பூக்களைப் போல அவள் இதழ்களின் சேர்க்கை காணப்பட்டது. அவற்றில் காணப்பட்ட நீரோட்டம் அமுதம் என்பது இருந்தால் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று பொருள் கூறுவது போல இருந்தது. அந்த உதடுகளிலேயே நீண்ட நேரம் இளைய பல்லவனின் கண்கள் நிலைத்தன. கண்கள் என்ன, அவன் இதயமும் அந்த கனி இதழ்களை விட்டு அகல இஷ்டப்படாதது போலவும் அந்த இதழ்களிடம் ஓடிவிட ஆசைப்படுவது போலவும் வேகமாக அடித்து கொண்டிருந்தது. இப்படி எண்ணங்களும் இதயமும் ஒருங்கே மயங்க மலைத்து நின்று திரைச்சீலைக்கு மேலிருந்த கண்களால் எதிரே இருந்த மோகன பிம்பத்தை எடை போட்டுக் கொண்டிருந்த இளைய பல்லவன் வாவெளியே என்று 2ஆம் முறை எழுந்த அதிகார குரலின் காரணமாக கனவுலகத்திலிருந்து நனவுலகத்திற்கு வந்தவன் மெல்ல சமாளித்துக் கொண்டு இடதுகை பற்றிய சீலையை விடுத்து திரைமறைவிலிருந்து வெளியே வந்தான். வலது கையில் வாளை உருவி பிடித்த வண்ணம் வந்த அந்த வாலிபனை அந்த ஏந்திலையும் எவ்வித படபடப்புமின்றி ஆராய்ந்தாள். ஆடவன் ஒருவன் தனது அறையில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்ததும் கூச்சல் போடாமல் அந்த அறையிலிருந்த ஒரு வாளை உருவி பிடித்து கொண்டு தன்னை மிரட்டி வெளியில் அவள் அழைத்ததையும் கண்ட கருணாகர பல்லவன் அச்சத்தை சொப்பனத்திலும் காணாத வீராங்கனை ஒருத்தியிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அப்பொழுதுதான் அந்த அறையை சுற்றி கவனித்த இளைய பல்லவன் சுவர்களில் பல இடங்களில் பலவிதமான வாள்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததன்றி அந்த பெண் வாளை பிடித்து கொண்டிருந்த முறையையும் பார்த்து அவளுக்கு ஓரளவு வாழ் பயிற்சி இருக்க வேண்டும் என்பதை யூகித்து கொண்டான். அறையை சுற்றி அவன் கண்கள் சுழன்றதையும் தன் கைவாளின் மீது அவை கடைசியாக நிலைத்ததையும் கவனித்த அந்த அழகி அவன் உள்ளத்தே ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டவள் போல, ஆம், எனக்கு வாளை பிடிக்கத் தெரியும், அவசியமானால் சுழற்றவும் முடியும். ஆகவே உன் கையில் உள்ள வாளை கீழே எறிந்துவிடு, எதிர்ப்பு பயனளிக்காது என்றால் திடமான குரலில். அவள் பேச்சில் கண்ட துணிவும் கருணாகர பல்லவனுக்கு மென்மேலும் பிரமிப்பை அளித்தாலும் அவள் சொற்படி வாளை கீழே எறிய இஷ்டப்படாமல், மன்னிக்க வேண்டும், இந்த வாள் என் ஆயுள் துணைவன், பல வருடங்களாக நாங்கள் இணை பிரியாதிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இதை புறக்கணிப்பதற்கில்லை தவிர என்று பதில் சொல்ல முயன்று மென்று விழுங்கி இழுத்தான். அவள் வண்டு விழிகள் வியப்பினால் மலர்ந்தன. தவிர மேலே என்று மலர் அதரங்கள் உத்தரவிட்டன. அவள் அஞ்சன விழிகளை ஒருமுறை கருணாகர பல்லவனின் விழிகள் நன்றாக ஏறெடுத்து பார்த்தன. வீரர்கள் தோல்வியுறும் போதுதான் வாளை கீழே எறிவார்கள் என்று சுட்டி காட்டினான் துணிவுடன். அவள் இதழ்கள் இகழ்ச்சியால் சற்றே மடிந்தன. அப்படி அவை கடைசியில் மடிந்ததால் கன்னங்களில் விழுந்த குழிகளும் அவளுக்கு புதுவிதமான அழகை அளித்ததை கருணாகர பல்லவன் கவனித்தான். அவன் தன்னை பல இடங்களிலும் கவனிப்பதை கண்டதால் மிகுந்த சங்கடமும் சீற்றமும் அடைந்த அந்த அழகி, நீ ஆண்மகனானதால் என்னிடம் தோற்க மாட்டாய், சற்று விளையாடி பார்க்கலாம் என்று மனப்பால் குடிக்கிறாயா என்று இகழ்ச்சியும் கோபமும் துணித்த குரலில் கேட்டாள். கருணாகர பல்லவன் இளநகை புரிந்தான். அப்படி நான் நிச்சயமாக சொல்லவில்லையே. எதை நிச்சயமாக சொல்லவில்லை? மீண்டும் சீற்றத்துடன் எழுந்தது அவள் கேள்வி. உங்களிடம் தோற்க மாட்டேன் என்பதை. பெண் என்பதால் என்னை பார்த்து நகைக்கிறாயா? இல்லை இல்லை, நகைப்புக்கு இடமில்லை. வேறெதற்கு இடம் இருக்கிறது? பிரமிப்பிற்கு. அந்த வாலிப வீரன் தன் அழகை பற்றி குறிப்பிடுகிறான் என்பதை சந்தேகமற உணர்ந்து கொண்ட அந்த பெண் ஒரு வினாடி தன் கால் பெருவிரலால் நிலத்தை கீறி இடையே சிறிது நிலைத்து சற்றே சங்கடப்பட்டாலும் அடுத்த வினாடி அதை உதறிவிட்டு, நீ சீக்கிரம் இந்த வாளை கீழே எறியாவிட்டால் உன் பிரமிப்பு இன்னும் அதிகமாகும் என்று கூறிவிட்டு கோபம் துளிர்த்த புன்முறுவல் ஒன்றையும் உதடுகளில் படரவிட்டாள்.
இப்போது இருப்பதை விட அதிக பிரமிப்பு எப்படி ஏற்பட முடியும் என்று விஷமத்துடன் வினவினான் கருணாகர பல்லவன். ஏற்பட வழி இருக்கிறது என்றாள் அவளும் இகழ்ச்சியுடன். என்ன வழி என்று கேட்டான். பதிலுக்கு இதோ பார் என்று கூறிய அந்த பெண் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாள் என்பதை யூகிக்கும் முன்பாகவே அவள் கைவாள் திடீரென சுழன்று இளைய பல்லவனது வாளை மின்னல் வேகத்தில் விற்றென்று ஒருமுறை சுழற்றிவிடவே திக்பிரமையடைந்த அந்த வீரன் எல்லையில்லா பிரமிப்புடன் அந்த பெண்ணை கூர்ந்து நோக்கினான். இன்னும் ஒரு வினாடி தான் அசந்திருந்தால் அவள் வாள் சுழன்ற வேகத்தில் தன் வாள் அந்த அறையின் மூளைக்கு சென்றிருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பல்லவ வீரன், இத்தனை லாபகமாக வாளை சுழற்றக்கூடிய பெண்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்று எண்ணி பார்த்து மிதமிந்திய வியப்பிற்கு உள்ளாகி அந்த வியப்பின் குறிகளும் முகமெங்கும் படரவும் நின்றான். பிரமிப்புக்கு உள்ளானது அவன் மட்டுமல்ல, அந்த பெண்களின் கண்களும் பிரமிப்பை கொட்டின. அதையும் கருணாகர பல்லவன் கவனித்தான். ஆனால் அவள் பிரமிப்படைய வேண்டிய காரணம் என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியாததால் கேட்டான், நீங்கள் என்ன அதிசயத்தை கண்டுவிட்டீர்கள் என்று. இதுவரை காணாத அதிசயத்தை இன்று கண்டேன் என்றாள் அவள். இதை சொன்ன அவள் குரலில் கோபமில்லை, இகழ்ச்சியும் இல்லை, வியப்பும் பிரமிப்புமே மிதமின்றி ஒலித்தன. என்ன அப்பேற்பட்ட அதிசயம் என்று மீண்டும் கேட்டான் கருணாகர பல்லவன். என் வாள் சுழன்று எதிரியின் வாள் பறக்காதது இதுதான் முதல் தடவை என்றாள் அந்த அழகி. நான் எதிரியா என்று கேட்டான் கருணாகர பல்லவன். இல்லையா என்று பதிலுக்கு கேட்டாள் அந்த பெண். இல்லை. அப்படியானால் கல்வனாக இருக்க வேண்டும். கல்வனும் அல்ல. அப்படியானால் தமிழனா? இந்த கேள்வி மேலும் பிரமிப்பை அளித்தது இளைய பல்லவனுக்கு. கல்வனாயிருக்காவிட்டால் தமிழனாயிருக்க வேண்டுமா என்று கேட்டான் ஆச்சரியத்துடன். அவள் நிதானமாக பதில் சொன்னாள். நீ நாணயமாக வாயில் வழியாக வரவில்லை, சாளரத்தின் மூலம் உள்ளே குதித்திருக்கிறாய். தவிர திரைமறைவில் இருந்திருக்கிறாய். ஒளிபவன் கல்வனாக இருக்க வேண்டும், இல்லையேல் தமிழனாக இருக்க வேண்டும். தமிழர்களைத்தான் சில நாட்களாக கலிங்க அதிகாரிகள் சிறைக்குள் தள்ளி வருகிறார்கள் என்று சுட்டிக்காட்டினாள் அந்த பெண். அத்துடன் அவள் மீண்டும் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஆமாம், நான் தப்புதான் செய்து விட்டேன். நீ திருடன் அல்ல, தமிழன்தான். திருடனுக்கு இத்தகைய வாள் தேவையில்லை. பொருளை எடுத்துக்கொண்டு ஓடுபவனுக்கு வாள் ஒரு வீண் சுமை. அப்படியே ஆயுதம் தேவையானாலும் தூங்கும் போது கொள்ள ஒரு குறுவாள் போதும். இத்தகைய பெரிய அகலமான வாள் தேவையில்லை. தவிர உன் வாளில் இரத்தக்கரையும் இருக்கிறது. ஒருவேளை சற்று முன் கலிங்க வீரர்கள் துரத்தி வந்தது உன்னைத்தானா என்று சந்தேகம் குரலில் ஒலிக்க கேட்டாள். அவள் யூகத்தை கண்டு பெரிதும் வியந்தான் கருணாகர பல்லவன். அழகுடன் புத்தி இணைவது அபூர்வம். அத்தகைய அபூர்வம் இதோ இருக்கிறது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட அந்த வாலிபன் அவள் கேட்டதற்கு பதில் சொல்ல முற்பட்டு, ஆம், என்னைத்தான் துரத்தி வந்தார்கள் என்றான். துரத்தி வந்தார்கள், சேதமும் பட்டிருக்கிறார்கள் என்றாள் அவள். எனக்கு ஓரளவு போரிடத் தெரியும் என்று சங்கோச்சத்துடன் கூறினான் இளைய பல்லவன். இதில் அடக்கம் வேண்டாம். நீ திறமையுடன் போரிடக்கூடியவன் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் வாள் சுழற்றிய முறை எங்கள் நாட்டின் தனிப்பயிற்சி. அதை உபயோகித்தால் எதிரி கையில் இருக்கும் வாள் உடனே பறக்க வேண்டும். ஆனால் உன் வாள் திடமாக நின்றுவிட்டது. இந்த முயற்சியில் நான் தோல்வியடைவது இதுவே முதல் முறை. இன்னொரு முறை முயன்றால் கண்டிப்பாக வெற்றியடைவேன். இளைய பல்லவன் நகைத்தான். என்னிடம் வாள் போரில் வெற்றியடைய முடியாது பெண்ணே, ஆனால் வேல் போரில் வெற்றியடையலாம் என்று கூறவும் செய்தான். வேல் போரா? ஏதும் புரியாமல் வினவிய அவள் விழிகள் இளைய பல்லவன் முகத்தில் நிலைத்தன. ஆம் பெண்ணே, கருணாகர பல்லவனை வாள் போரில் வென்றவர்கள் இதுவரை இல்லை. ஆனால் அதோ உன் முகத்தில் இருக்கும் அந்த கூரிய வேள்கள், அவற்றின் சக்தி வேறு. உன்னிடம்தான் எத்தனை படைக்கலங்கள், ஆர்க்கும் நூபுரங்கள், பேரி, வெற்கண், வெம்புருவம், போர்வில், முரசு போல் ஒலிக்கும் காலாபரணம், வேல்கண்கள், போர்வில்லென வளைந்த புருவங்கள், எத்தனை போர்க்கருவிகள். இவற்றை வெற்றி கொள்ள என்னால் முடியாது, முடியவே முடியாது என்றான். அவன் சரச வார்த்தைகளை அவள் கவனிக்கவில்லை. உவமைகளின் இன்சொற்களை கவனிக்கவில்லை. அவள் காதில் ஒலித்ததெல்லாம் கருணாகர பல்லவன் என்ற இரண்டே சொற்கள்தான். எந்த கருணாகர பல்லவர்? இளைய பல்லவரா என்று பிரமிப்புடன் கேட்டாள் அந்த அழகி. அவள் பிரமிக்க வேண்டிய காரணம் இளைய பல்லவனுக்கு புரியவில்லை. ஆம் என்று பதில் சொன்னான் குழப்பத்துடன். அவள் கேட்ட அடுத்த கேள்வி அவன் பிரமிப்பை உச்சநிலைக்கு கொண்டு போயிற்று. எந்த இளைய பல்லவர்? அனபாயச் சோழர் நண்பரா? ஆம். இதை கேட்டதும் மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளான அவள் முகத்தில் அடக்கத்தின் சாயை அதிவேகமாக பரவியது. கண்கள் நிலத்தை நோக்க, அடடா, உங்களை இத்தனை நேரம் ஏகவசனத்தில் மரியாதையின்றி பேசிவிட்டேனே என்றாள் அவள். அவள் திடீர் மாற்றத்திற்கு அப்பொழுது காரணத்தை அறியாத கருணாகர பல்லவன், அதனால் பாதகமில்லை, என்னை உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். பார்த்ததில்லையே தவிர உங்களை நாடித்தானே இங்கு வந்திருக்கிறோம் என்றாள் அவள். வந்திருக்கிறோம் என்றால் இன்னொருவர் யார் என்று கேட்டான். என் தந்தை. யார் உன் தந்தை? அவள் மெல்ல மெல்ல பெயரை உச்சரித்தாள். அந்த உச்சரிப்பு அவனை ஓர் உலுக்கு உலுக்கியது. மிதமிஞ்சிய பிரமிப்பால், யார்
யார்? இன்னொரு முறை சொல் என்று சற்று இறைந்து கூவிக்கொண்டு அந்த பெண்ணை 2 அடிகளில் நெருங்கினான். அத்தியாயம் 4. பயங்கர ஓலை. அரை விளக்கின் மங்களான தங்க ஒளியிலும் மங்காத தங்கமென திகழ்ந்த தேக லாவண்யத்துடன் தேவதை போல் நின்ற அந்த எழிலரசியை கண்டதும் அரை மயக்கத்திற்குள்ளான இளைய பல்லவன் அவள் பேச பேச சுயநிலையை அடைந்தாலும் அவள் தந்தையின் பெயரை உச்சரித்ததுமே பெரும் அதிர்ச்சியையும் விவரிக்க இயலாத வியப்புமடைந்தவனாய் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் யார் யார் இன்னொரு முறை சொல் என்று கூவிக்கொண்டு தனக்கும் அவளுக்கும் இருந்த இடைவெளியை 2 வினாடிகளில் கடந்து அவள் 2 கைகளையும் தன் கைகளால் இறுக பிடித்து கொண்டதன்றி அவளை கூர்ந்து நோக்கவும் செய்தான். எதிர்பாராத விதமாக அந்த வாலிபன் திடீரென தன் கையை பிடித்ததை கண்டு அவள் அஞ்சவும் இல்லை, திமிரி கைகளை விடுவித்துக் கொள்ளவும் இல்லை. அவள் விழிகள் நன்றாக உயர்ந்து மிகுந்த கோபத்துடன் அவன் விழிகளுடன் வினாடி நேரம் உறவாடின. பவள இதழ்களில் முதலில் வெறுப்பு மடிந்து பிறகு சற்றே விரிந்து சொற்களை உதிர்த்தன. என் தந்தையின் பெயரை இன்னொரு முறை கேட்க என் அருகே வர அவசியமில்லை, கைகளை பற்றி நெரிக்கவும் தேவையில்லை என்றாள் அந்த அழகி. சொல் ஒவ்வொன்றிலும் அனல் வீச கனலை வாரி தெளித்த வெறுப்பை அள்ளி வீசிய அந்த சொற்களுக்கு கூட கருணாகர பல்லவனை சுயநிலைக்கு கொண்டு வரும் சக்தி இல்லை. அந்த ஆரம்ப இரவின் சம்பவங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் சிந்தையில் வலம் வந்ததால் அந்த இரவு தன்னை குழப்புவதற்கும் தன்னை திரும்ப திரும்ப வியப்பின் வசப்படுத்துவதற்குமே ஏற்பட்டதோ என்ற நினைப்பிலேயே அவன் மனம் ஆழ்ந்து கிடந்தது. வீர ராஜேந்திர சோழதேவர் அளித்த சமாதான பத்திரத்துடன் கலிங்கம் வந்தேன். சுங்கச்சாவடியிலே சண்டை மூண்டது. வீரர்களுக்கு தப்பி ஓர் அறையில் குதிக்கிறேன். யாரை காணவும் காக்கவும் மன்னர் உத்தரவிட்டாரோ அவர் மகள் வாழ்முனையில் என்னை வரவேற்கிறாள். இந்த விந்தைகள் கதைகளில் நிகழ்வதுண்டு, வாழ்க்கையில் விளைவதுண்டா என்று திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து பிடித்த கைகளை விடுவிக்காமலே சில வினாடிகள் மௌனமாக நின்றுவிட்ட கருணாகர பல்லவனை அவள் சொற்கள் மீண்டும் தாக்கின. தமிழர் பண்பாடு விசித்திரமாக இருக்கிறது. இளைய பல்லவரே, முன்பின் அறியாத பெண்களின் கைகளை பிடிக்கும் படிப்பினைதான் தமிழக வாலிபர்களுக்கு கற்பிக்கப்படுகிறதோ என்று சுட சுட அவள் சொற்களை உதிர்த்ததன்றி சற்றே திமிரவும் செய்தாள். அப்படி அவள் சொற்களை சுடச்சுட உதிர்த்தாலும் கைகளை திமிரியதாலும் ஓரளவு சுயநிலையை அடைந்ததன் விளைவாக திடீரென அவள் கைகளை விட்டுவிட்டு இளைய பல்லவன் மன்னிக்க வேண்டும், உணர்ச்சி வேகத்தில் முறை தவறி நடந்து விட்டேன் என்று குழம்பி குழம்பி சொற்களை உதிர்த்த வண்ணம் அவளிடமிருந்து திடீரென திரும்பி கையில் அப்பொழுது உருவி பிடித்திருந்த வாளை உரையில் போட்டுக்கொண்டு தன்னை நிதானத்திற்கு கொண்டு வர சாளரத்திற்கு வெளியே சென்று தலையை நீட்டி கீழிருந்த வீதியை கவனித்தான். வீதியில் அப்பொழுதும் வீரர்கள் நடமாட்டம் இருந்தது. தன்னை துரைத்து வந்த காவலாட்களும் குதிரை வீரர்களும் சேர்ந்து கொண்டு விட்டதையும் எதிரும் புதிருமாக வீடுகளின் கதவுகளை தட்டி சோதனையில் ஈடுபட்டிருப்பதையும் கண்ட அந்த வாலிபன் சோதனை தொடர்ந்து நடந்தால் தான் பிடிபட அதிக நேரமாகாது என்று தீர்மானித்து கொண்டு மீண்டும் அறையின் உட்புறத்தை நோக்கி திரும்பினான். அந்த சமயத்தில் அந்த அழகி இருந்த இடத்தை விட்டு அசையாமலும் கையில் உருவி பிடித்த வாளை சுவரின் ஆணியில் மாட்டாமலும் நின்றிருப்பதை கண்டதும் மெல்ல புன்முறுவல் செய்த இளைய பல்லவன், இன்னும் வாள் தேவையா? என்னை யார் என்றுதான் தாங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களே என்றான் நிலைமையை சற்று சீர்திருத்த முயன்று. அவள் கருவிலைகள் அப்பொழுதும் அவனை நன்றாக ஏற இறங்க பார்த்தன. புரிந்து கொண்டதால் தான் வாள் தேவையாக இருக்கிறது என்றால் அவள் இதழ்களில் இகழ்ச்சி நகையை கூட்டி. என்ன புரிந்து கொண்டதால் வாள் தேவையாக இருக்கிறது என்று ஆச்சரியத்துடனே வினவினான் கருணாகர பல்லவன். ஆம், நான் கருணாகர பல்லவன் என்பதை அறிந்த பின்புமா இந்த வாளின் உதவி தேவை? பெயரை கேட்டதும் தேவையில்லை என்றுதான் எண்ணினேன். ஆனால் என்று சொல்லி வாசகத்தை முடிக்காமல் விட்ட அந்த அழகி சிறிது சங்கடத்திற்கும் உள்ளானதை கவனித்த இளைய பல்லவன், ஆனால் என்ன, தைரியமாக சொல்லுங்கள் என்று கேட்டான். பெண்மையின் சங்கடத்தின் விளைவாக நிலத்தில் தாழ்த்திய விழிகளை அங்கிருந்து அகற்றாமலே அவள் பதில் சொன்னாள். கருணாகர பல்லவர் என்ற பெயரை கேட்டதும் சற்று துணிவுதான் கொண்டேன். தமிழகத்தில் பெரும் வீரர் இருக்கும்போது பெண்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிட காரணமில்லை என்று நினைத்தேன். ஆனால் முன்பின்னறியாத பெண்ணின் கையை பற்றும் பண்பாடு இளைய பல்லவருக்கு உண்டு என்பதை அறிந்த பின்புதான் இதற்கும் வாள் கையில் இருப்பது நல்லது என தீர்மானித்தேன். அவள் வார்த்தைகள் உதிர உதிர அவளை விட பன்மடங்கு சங்கடத்தையும் வெட்கத்தையும் அடைந்த கருணாகர பல்லவன் செய்தது தவறுதான், ஆனால் நினைத்து செய்த தவறல்ல. இந்த ஊரில் நான் கால் வைத்த வினாடி முதல் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் தூண்டிய உணர்ச்சி வேகத்தில் நடந்த தவறு என்று தட்டு தடுமாறி சமாதானம் சொன்னான்.
பல வீரர்களிடம் தன்னந்தனியே போரிட்டு பாலூர் கோட்டை காவலையும் மீறி வந்திருக்கும் அந்த வாலிப வீரன் தன்னெதிரில் குழந்தை போல் நிற்பதையும் தட்டு தடுமாறி சமாதானம் சொல்வதையும் கண்ட அவள் இதயத்தில் அவனை பற்றி ஏற்பட்ட ஆரம்ப சந்தேகம் மறைந்து அனுதாபம் உதயமானாலும் அதை வெளிக்கு காட்டாமல் கடுமையாகவே பேச முற்பட்ட அந்த அழகி உணர்ச்சிகளை அடக்குவதுதான் வீரர்களுக்கு அழகு இல்லையா இளைய பல்லவரே என்று கேட்டாள். உணர்ச்சிகளை அடக்கத்தான் வேண்டும், ஆனால் 2 சமயங்களில் உணர்ச்சிகளை அடக்குவது வீரர்களுக்கு அழகுமல்ல விவேகமும் அல்ல என்றான் இளைய பல்லவன். எந்த சமயங்கள் அவை என்று கேட்டாள் அவள் வியப்புடன். ஒன்று போரிடும் சமயம், அந்த சமயத்தில் வீர உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதவன் வெற்றியடைவதில்லை. அடுத்தது திடீரென பேச்சை நிறுத்தினான் இளைய பல்லவன். அடுத்தது காதல் என்று சொல்ல முற்பட்டவன் தன் யுக்தியையும் தத்துவத்தையும் அளவுக்கு மீறி காட்டினால் மேலும் அந்த பெண்ணின் இகழ்ச்சிக்கும் கோபத்திற்கும் இலக்காக நேரிடும் என்ற எண்ணத்தால் சம்பாசனையை வேறு திசையில் மாற்றி, எதற்கு வீண் விவாதம்? உங்களை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். உங்கள் தந்தையின் பெயரை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தேன். அதனால் உணர்ச்சி பெருக்கெடுக்கவே உங்கள் கைகளை பிடித்து விட்டேன். தவறுக்கு வருந்துகிறேன் அரசகுமாரி. வருந்தி மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பளிப்பது மன்னர் குலத்தார் பண்பாடு. அந்த பண்பாட்டிலிருந்து தாங்கள் பிறழ்வது முறையாகாது என்றான் ஏதோ தத்துவத்தை எடுத்து சொல்பவன் போல. வீரர்கள் உணர்ச்சிகளை இழக்கக்கூடிய 2வது சம்பவத்தை குறிப்பிட போய் சரையிலென அந்த வாலிபன் பேச்சை மாற்றியதை அந்த அழகி கவனிக்க தவறவில்லை. அவன் என்ன சொல்ல முயன்றான் என்பதையும் அவன் அடைந்த சங்கடத்திலிருந்தே அவள் புரிந்து கொண்டாளாதலால் அவள் முகத்தில் அதுவரை விரிந்து கிடந்த கோபச்சாயை அகன்று வெட்கம் கலந்த சிரிப்பின் சாயை மெல்ல படர்ந்தது. சிவந்த புஷ்பம் போல மெல்ல மெல்ல விரிந்த இதழ்களில் மகிழ்ச்சியை தோற்றுவித்து இளநகை விரிந்தது. அந்த மங்கையின் செங்கமல விழிகளும் மகிழ்ச்சியால் துள்ளி விளையாட முற்பட்டன. அந்த கருமணிகளில் பிரதிபலித்த அரை விளக்கின் பொன்னிற ஒளி அந்த விழிகளுக்கு பெரும் விஷமத்தை கற்பித்தன. இளைய பல்லவர் வாழ்வீச்சில் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் பேச்சிலும் வல்லவர் என்று இன்றுதான் அறிந்தேன் என்றால் அந்த அழகி கலுக்கென்ற சிரிப்பை உதிரவிட்ட அந்த சிரிப்பை தொடர்ந்து கையில் இருந்த வாளையும் பக்கத்தில் இருந்த மஞ்சத்தின் மீது எறிந்தாள். அவள் முகத்தில் கோபம் அகன்றதையும் அவள் இதழ்களில் மகிழ்ச்சி நகை கூட்டியதையும் கண்ட இளைய பல்லவனின் மனம் பெரிதும் சாந்தப்பட்டதால் அவன் நிதானமாக பேச முற்பட்டு, என் நிலைமை உங்களுக்கு புரிந்திருக்கிறது அரசகுமாரி. கோட்டை காவலரிடமிருந்து தப்பி கடாரத்தின் இளவரசர் தங்கியிருக்கும் மாளிகைக்குள் வந்து குதிப்பேன் என்பதை நாம் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? அதுவும் அவர் அழகிய மகளின் வாழ்முனையில் நிற்பேன் என்பதைத்தான் நான் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? அப்படி எதிர்பாராத காரணத்தால் நான் சற்று தவறாக நடந்துவிட்டேன். உண்மையில் உங்கள் தந்தை இன்னார் என்று நீங்கள் தெரிவித்ததும் திக்பிரமையே அடைந்தேன் என்றான். அரசகுமாரி ஒரு வினாடி யோசித்துவிட்டு கேட்டாள், திக்பிரமை அடைய அதில் என்ன இருக்கிறது? என் தந்தையின் பெயர் குணவர்மன் என்றேன். கடாரத்தின் இளவரசர் ஒருவருக்குத்தான் அந்த பெயர் இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இத்தகைய பெரும் மாளிகைகள் பாலூர் 3 வீதிகளில் தான் உண்டு. ராஜவீதி, வணிகர் வீதி, வெளிநாட்டு பிரமுகர்கள் தங்கும் வீதி ஆகிய 3 வீதிகளை தவிர இந்த கோட்டைக்குள் பெரும் மாளிகைகள் எங்கும் கிடையாது. வர்மர் என்ற பிற்பகுதியுடைய பெயர்கள் கலிங்க அரச பரம்பரைக்கு உண்டு. கடலுக்கப்பாலுள்ள உங்கள் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் சைலேந்திர பரம்பரைக்கும் உண்டு. ஆகையால் கலிங்கத்தின் பீமவர்மன், அனந்தவர்மன் என்ற பெயர்களையும், சொர்ணம் குளிக்கும் தீவுகளை ஆளும் சைலேந்திர பரம்பரையில் சூடாமணிவர்மன், ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற பெயர்களையும் கேட்கிறோம். அரசியலில் பழக்கமுடையவர்களுக்கு உங்கள் தந்தை யார் என்பதை நிர்ணயிப்பது கஷ்டமல்ல. நீங்கள் தங்கியிருப்பது வெளிநாட்டு பிரமுகர்கள் தங்கும் வீதி. உங்கள் தந்தையின் பெயர் குணவர்மர். 2ஐயும் இணைத்து பாருங்கள் என்று விளக்கினான் கருணாகர பல்லவன். அதனால் அவர் கடாரத்தின் இளவரசராய் இருக்க வேண்டுமென்று தீர்மானித்து விட்டீர்களா என்று கேட்டாள் அரசகுமாரி. அதனால் மட்டுமல்ல அரசகுமாரி, நீங்கள் என்னை வரவேற்ற தோரணை, வாழ்பிடித்த முறை இவற்றிலிருந்து நீங்கள் ஏதோ ஓர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தீர்மானித்தேன். உங்கள் தந்தை பெயரை கேட்டதும் என் கற்பனை நிச்சயப்பட்டது என்றான் இளைய பல்லவன். அதற்கு அரசகுமாரி பதிலேதும் சொல்லவில்லை. சற்று நேரம் மௌனமே சாதித்தாள். பிறகு, என்ன விசித்திரமான இரவு இது இளைய பல்லவரே! உங்கள் உதவியை நாடி நாங்கள் கலிங்கம் வருகிறோம். எங்களை நாடி நீங்களும் வருகிறீர்கள். இப்படி எதிர்பாராத விதமாக திடீரென இந்த இரவில் இந்த அறையில் சந்திக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருவரையொருவர் சந்திக்க வந்த நாமிருவரும் பெரும் ஆபத்திலும் சிக்கியிருக்கிறோம் என்று மெல்லச் சொன்னாள். கருணாகர பல்லவனின் புருவங்கள் சந்தேகம் கேட்பன போல சற்றே எழுந்தன. நான் ஆபத்தில் இருப்பது எனக்கு தெரியும் அரசகுமாரி. ஆனால் உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்க முடியும்? மாற்று பெயரில் தானே இங்கு வசிக்கிறீர்கள் என்று கேட்டான் அவன். ஆம்,
மாற்றுப் பெயரில்தான் இங்கு வசிக்கிறோம். ஆனால் இந்த ஊர் அதிகாரிகளுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இளைய பல்லவரே, 2 நாட்களாக இந்த மாளிகையின் மீது கண்காணிப்பு பலமாக இருக்கிறது என்று பதில் சொன்னாள் அவள். இதை கேட்டதும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்துவிட்ட கருணாகரன் நீண்ட நேரம் பேசாமல் அந்த அறையில் அங்குமிங்கும் உலாவினான். பிறகு சட்டென்று அறை நடுவே நின்று அவளை நோக்கி, நீங்கள் இங்கே வந்து எத்தனை நாட்களாகின்றன என்று கேட்டான். கிட்டத்தட்ட 15 நாட்களாகின்றன. உங்களை துறைமுகத்தில் யார் சந்தித்தது? யாரோ கோட்டைக்கரை கூலவாணிகளாம். அவன்தான் இந்த மாளிகையை அமர்த்தி கொடுத்தானா? ஆமாம். அவன் இங்கு நாளை காலையில் வருவானா? தெரியாது. தெரியாதா? 10 நாட்களாக அவன் இந்த பக்கமே நாடவில்லை. இந்த பதிலை கேட்டதும் சில வினாடிகள் அசைவற்று நின்றுவிட்ட கருணாகர பல்லவன் மேலே ஏதோ பேச முற்படும் முன் அந்த அறை கதவு பலமாக தட்டப்பட்டது. காஞ்சனா, காஞ்சனா, உனக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது? ஆடை அணிய இத்தனை நேரமா என்று அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகளின் காரணமாக சட்டென்று அரசகுமாரி கதவை திறக்கவே உள்ளே நுழைந்த சைலேந்திர குலத்தோன்றலான குணவர்மன் அந்த அறை அளித்த காட்சியை கண்டு வாசற்படியை தாண்டி வைத்த ஒரு கால் அப்படியே இருக்க உள்ளே முழுவதும் நுழையாமலும் ஏதும் புரியாமலும் தன் கண்களை அறையில் இருந்த இருவர் மீதும் மாறி மாறி நிலைக்க விட்டான். அந்த நிலைமை அங்கிருந்த மூவருக்குமே பெரும் சங்கடத்தை விளைவித்தது. ஆடையை சரியாக புனையாமல் அரைகுறையாக சுற்றி கொண்டு தன் புதல்வி நிற்பதையும், அவளை விழுங்கி விடுபவன் போல ஒரு வாலிப வீரன் கண்களை அவள் மீது செலுத்திக் கொண்டிருப்பதையும் கண்ட குணவர்மனுக்கு என்ன பேசுவது, என்ன செய்வது என்று தெரியாததால் சற்றே குழம்பினான். அரைகுறையாக சுற்றப்பட்ட ஆடையுடன் தான் நிற்பதைக் கண்டு தந்தை மலைத்ததை கவனித்த அரசகுமாரி நாணம் உணர்ச்சிகளை கவ்விக்கொள்ளவே குழப்ப மிகுதியால் தரையில் கண்களை ஓட்டினாள். மற்ற இருவரை விட கருணாகர பல்லவனின் நிலை அதிக சங்கடமாய் இருந்த போதிலும் அரசகுமாரியின் பெயர் காஞ்சனாதேவி என்பதை அவள் தந்தையின் அழைப்பிலிருந்து அறிந்து கொண்ட காரணத்தால், காஞ்சனாதேவி என்ன அழகான பெயர் என்று தனக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டதன்றி இவள் அழகுக்கு பெயர் விளக்கம் கூறுகிறது. இவளும் சொர்ண விக்கிரகம் போலத்தான் இருக்கிறாள் என்று விவரித்து மனதை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திக் கொண்டிருந்தான். இப்படி மூவருமே 3 வித மார்க்கத்தில் சிந்தனைகளை ஓட்டியதால் ஏற்பட்ட மௌனத்தை, சங்கடத்திலிருந்து முதலில் தன்னை மீட்டுக் கொண்ட காஞ்சனாதேவியை கலைக்கத் தொடங்கி, ஆடை அணியத்தான் அறைக்கு வந்தேன் என்று இழுத்தாள். அப்படியானால் ஏன் அணியவில்லை என்று எழுந்தது குணவர்மனின் கேள்வி சற்று கோபத்துடன். அதற்குள் இவர் வந்துவிட்டாள் என்றாள் காஞ்சனாதேவி இளைய பல்லவனை கையால் சுட்டிக்காட்டி. குணவர்மனின் குழப்பமும் கோபமும் அதிகமாகிக் கொண்டிருந்தன. தன் பெண் பாதி உடை உடுக்கும் போது ஊர் பேர் தெரியாத ஆடவன் ஒருவன் அறைக்குள் வந்ததை நினைத்த போதே கோபம் அவன் முகத்தில் தாண்டவமாடியது. அதை பற்றி தன் பெண் வெட்கமில்லாமல் பேசுகிறாளே என்பதை நினைக்க அந்த கோபம் எல்லையை தொட்டது. ஆனால் திடீரென ஏற்பட்ட சூழ்நிலையில் சிறிது குழப்பத்திற்கும் உள்ளான குணவர்மன், இவர் வந்து விட்டாரா என்று முதலில் சிறிது வியப்பை காட்டி, பிறகு இவர் யார், முன்பே தெரியுமா உனக்கு என்று புதல்வியை கேட்டான். தெரியாது, சற்று முன்புதான் அறிந்தேன் என்றாள் காஞ்சனாதேவி. அப்படியா என்று எழுந்தது குணவர்மனின் 2வது கேள்வி. அவன் குரலில் ஒலித்தது இகழ்ச்சியா கோபமா என்பது விளங்கவில்லை காஞ்சனாதேவிக்கு. இருந்த போதிலும் மறுபடியும் சொன்னாள், அறிந்ததும் வியப்படைந்தேன் என்று. எப்படி வந்தார் இவர் என்று குணவர்மன் விசாரித்தான். சாளரத்தின் வழியாக. வீரர்கள் வர சரியான வழி இதுதானா? தவறாக எண்ணுகிறீர்கள் தந்தையே. இவர் கலிங்கத்தின் வீரர்களால் துரத்தப்பட்டார். தப்பி வந்து அறைக்குள் குதித்தார். வீரர்களுக்கு பயந்து பெண்ணிடம் சரணாகதியா? சிறந்த வீரன்தான், சந்தேகமில்லை. தந்தை திரும்ப திரும்ப இடக்காகவும் இகழ்ச்சியாகவும் பேசியதால் சற்று கோபமடைந்த காஞ்சனாதேவி, யோசித்து பேசுங்கள் தந்தையே, இவரை யார் என்று நீங்கள் அறியாமல் பேசுகிறீர்கள் என்று எச்சரித்தாள். அந்த வாய்ப்பு உனக்குத்தான் முதலில் கிடைத்திருக்கிறது என்றான் குணவர்மன். அவன் சொற்களில் கண்ட இகழ்ச்சியின் விளைவாக சீறி எழுந்த காஞ்சனாதேவி, அந்த வாய்ப்பை உங்களுக்கும் அளிக்கிறேன் தந்தையே, பெற்றுக்கொள்ளுங்கள். யாரை நாடி நீங்கள் கலிங்கம் வந்திருக்கிறீர்களோ, யார் துணை கொண்டு சோழவேந்தன் உதவியை நாட கடல் கடந்து இங்கு வந்து தங்கியிருக்கிறீர்களோ, அந்த இளைய பல்லவர் தான் உங்கள் முன்பு நிற்கிறார் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு செல்ல சரேலென திரும்பினாள். நில்லுங்கள் அரசகுமாரி என்று அவளை தடுத்த கருணாகர பல்லவன், சைலேந்திர மன்னரே, விதியின் விசித்திர கயிறுகள் விபரீத நிலையில் இந்த மாளிகையில் நம்மை பிணைத்திருக்கின்றன. விரிவாக பேச இது சமயமல்ல. ஆனால் இதை மட்டும் படியுங்கள் என்று தன் கச்சையில் இருந்த பையை எடுத்து பிரித்து அதற்குள்ளிருந்த ஓர் ஓலையை எடுத்து குணவர்மனிடம் நீட்டினான். அந்த ஓலையை விளக்கின் அருகில் கொண்டு சென்று படிக்கத் துவங்கிய குணவர்மனின் முகத்தில் பெரும் வியப்பும் திகைப்பும் மெல்ல மெல்ல படராயின. சில வினாடிகள் ஓலையை கையில் பிடித்த வண்ணமே நின்றுவிட்ட குணவர்மன் அந்த ஓலையை தனது மகளிடம் நீட்டினான். ஓலையில் கண்ட வரிகளில் ஓடிய இயந்திலையின் கண்கள் மெல்ல மெல்ல எழுந்து இளைய பல்லவனை நோக்கின.
அந்த ஓலையில் கண்டிருப்பது உண்மையானால், இதில் கண்டிருப்பது மட்டும் நடந்துவிட்டால் என்று ஏதோ சொல்ல முயன்று பெரும் திகிலால் பேச முடியாமல் சொற்களை விழுங்கினாள் காஞ்சனாதேவி. அவளை தொடர்ந்து பேசிய குணவர்மனின் குரல் மிகவும் தீனமாக ஒலித்தது. ஓலையில் கண்டிருப்பது நடந்தால் எங்கள் குலம் ஒழிந்தது, சைலேந்திர பேரரசு முறிந்தது, சொர்ணபூமியே அழிந்தது என்றார். என்ன பயங்கர ஓலை, என்ன பயங்கர திட்டம் என்று காஞ்சனாதேவியும் பெருமூச்செறிந்தாள். அரை விளக்கின் சுடர் லேசாக நடுங்கியது.